வணக்கம்பா. இந்த டீகள்ல உட்காந்து ஓசி பேப்பர் படிக்கிறது எவ்வளவு சுகம் தெரியுமா? அடாடா சக்தியே, நான் உனக்கு ரூட்டு உள்ள நீ சோகாகுறன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாகுது. புரியலையா உங்களுக்கு? அலைப்பாயுதே மாதவன் டைலாக்ல அத்தை தாங்க இப்படி சொன்னேன். ஆமா கோவால அதை எதுக்கு இப்ப சொல்ற அப்படின்றீங்களா? அதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ மணிரத்ன சாரு ஒரு ட்ரெய்லர் விட்டாரு பாத்தீங்களா படத்துக்கு, ஓ காதல் கண்மணி அப்படின்ட்டு. அந்த ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா அப்படியே அலைப்பாயுதே படம் பாக்குற மாதிரியே இருக்குங்க. ஐயோ ஏன் கேக்குறீங்க? அந்த ட்ரெயின்ல போற சீனு, அப்புறம் இந்த பஸ்ல போறது, மழையில நினைக்கிறது, அத்தனையும் பார்க்க சொல்ல அலைப்பாயுதே படத்துல அப்படியே அலைப்பாயுதே 2 அப்படின்னு எடுத்த மாதிரியே இருக்குதுங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இந்த வாரணம் ஆயிரம், அப்புறம் வேட்டையாடு விளையாடு, இந்த படத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் பிச்சு போட்டு புடிங்கி போட்ட மாதிரி தானே இருந்துச்சு. என்ன இருந்தால் படம் பாக்குறதுக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதாச்சும் கொஞ்சம் கலவையா இருந்துச்சு நைனா. இது அப்படியே அலைப்பாயுதே படத்தை புடிங்கி போட்ட மாதிரிலாம் இருக்குது இந்த ட்ரெய்லரு. ட்ரெய்லர் தானே வந்துக்குது, மெயின் பிக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன கூட என்ன சொன்னாங்களோ, அம்பத்தூர்ல ஆட்டுக்காரி வாங்க போக சொல்ல ஆட்டுக்கறியா வாங்கி நிற்குது என்னன்னா, நீ ஏன் ஹாலிவுட் படத்தில் நடிக்கூடாது கோவால அப்படின்னு கேட்டாங்க. போகல, ஹாலிவுட்டுக்கெல்லாம் போகல, அடுத்த நியூஸுக்கு போறேன்னு சொல்ல வந்தான். போமா, ஓட்டு போட போக சொல்லவே ஓட்டர் ஐடியை வீட்டில் வச்சுன்னு போற ஆள் நம்ம, அந்த அளவு மருதி கேஸு. ஆனா இப்போ உள்ளவங்களாம் ட்விட்டர்ல ஒரு ஐடியா, மூஞ்சி புக்ல ஒரு ஐடியா, எத்தனை ஐடியா ஞாபகம் வச்சு எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அஜித் ரசிகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுகிறாங்க, குட்டி தலை அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்ல ஏத்தி விட்டுக்கிறாங்க. ஆமா, உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தானே கேக்குறீங்க? டீகல் அக்கௌண்ட் வச்சுக்கிற மாதிரி அதுலயும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் நம்ம. அப்படியே போய் எட்டி பார்த்ததுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அப்படியே குட்டித்தலைன்னு ஹைலைட்டா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்பயும் பாத்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்ல அதுவும் ஒன்னாகுது பாருங்க. எது எப்படியோ வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் சோறு போடுங்க, ஜெட்டு மாதிரி போகுது பட்ஜெட்டு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா என்னாச்சு, இருக்கிறதே பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி இந்த நைனா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி குறைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் தாங்க சம்மந்தம். டீகல்ல உக்காந்துக்கிறோம், காலைல காப்பிலேட்டு பிரியாணி வாங்கினோம், அந்த பிரியாணியை இன்னும் காசு கொடுத்த பாடல. இது மட்டும் இல்ல, இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கப்படும் அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா இன்னும் விசிட்டிங் கார்டையே 250 ரூபா கொடுக்குறல, அதுவே பேலன்ஸ்ல இருக்குது. என்னமோ போங்க. அண்ணாத்த, நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலா பட்ஜெட்ல இல்லையா அப்படின்னு கேட்க சொல்ல இந்த ரயில்வே பட்ஜெட் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல ஒரு மேட்ரு கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஜென்ரல் வார்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க மாதிரி ஜென்ரல் கோச்சின்னு வச்சிருப்பாங்கல்ல, அதை 4-5 போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் வச்சுக்கினீங்கன்னா அப்படின்னு கொடுத்தது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. என்னவோ போங்க. ஏன்னா 10ஓட 11 கண்டுக்கினேன், என்ன தனியா கொஞ்சம் கவனிக்க மாட்டியா அப்படின்றது எல்லாருக்கும் உள்ளதான். அதே போலதான் இந்த ரயில்வே துறையை மேம்படுத்துறதுக்கு 8.5 கோடி ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்களாம். ஆனா தமிழகத்துக்குன்னு தனியா எதுவும் திட்டங்கள்லாம் கொடுக்கலையே, என்னப்பா அது அப்படின்னு கேட்கறதா போச்சு. நான் போங்க, வாயாலேயே வடை சுடுற மாதிரி நம்ம ராகம்பாடினே ரயில் ஓட்டினே போக வேண்டிதான். பார்த்தா சிச்சுக்கு 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 சிச்சு.